உற்பத்திங்கிற பேரில் மிக மிக கொடுமையாக நீங்கள் ஊரை கெடுக்கவே வேணாம். ஒரு உழவன் ரசாயனத்தை சார்ந்து மரபணு மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு இருப்பானேயானால் அவன் தன் குடும்பத்திற்கு தீம்பு செய்கின்றான். அவ்வளோதான். முதல்ல ஊரை கெடுக்கிறதெல்லாம் அப்புறம். என் வீட்டில் இருக்கிற என் வீட்டு பிள்ளைகளுக்கும் பெண்டு பிள்ளைகளுக்குமே நான் தீம்பை விளைவிக்கின்றேன். அதற்கு அப்புறம் தான் அடுத்தது சமூக பார்வை என்பது ரெண்டாவது. அப்ப உழவு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் குறைபாடு வருவதற்கு முக்கிய காரணம் வெப்ப மேலாண்மை, ஹீட் மேனேஜ்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா. இயற்கை விவசாயம் என்பது என்ன? லேண்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஏர் மேனேஜ்மெண்ட், ஹீட் மேனேஜ்மெண்ட். இந்த 4 தான். இந்த 4 நிர்வாகவியல் தெரிந்தவன் தான் உழவன். இந்த 4க்கும் நம்ம ராணி அம்மா பேசுறப்ப சொன்னாங்க, மூடாக்கெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அவ்வளவுதானே. மண் என்பது திறந்திருக்க கூடாது, மண் என்பது மண்ணாக தெரியக்கூடாது. அது மேல காய்ந்த சருகாகவோ அல்லது ஏதோ ஒரு பச்சையாகவோ கலை என்ற ஒரு பொருள் மண்ணை வளப்படுத்துகின்ற ஒரு ஊடகம். இட்ஸ் அ மீடியம். மண்ணை வளப்படுத்துறது தான் கலை, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மண்ணை வளப்படுத்துறதுக்கு கலை இல்லாட்டி தான் நீங்க சிலப்பதிகாரத்தில் சொன்னது மாதிரி முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்ல இயல்பு இழந்துன்னு பாடுறார். அப்ப குறிஞ்சியாக, முல்லையாக, மருதமாக, நெய்தலாக இல்லாத நிலையில் ஒன்று இருக்குமேயானால் அதற்கு பெயர் பாலை. பாலை என்ற ஒரு உருவாக்கம் கிடையாது. ஆனால் இன்று நிலை என்ன? செம்மைப்படுத்தப்பட்ட மருத நிலம் பாலையாக போகின்ற ஒரு நிலைப்பாடில் நாம் இருக்கின்றோம். இது யாரால? நம்மளால தான். வேற யாருமே தீம்பு செய்யலை. எந்த முட்டாய் கடையிலையும் முட்டாயில் இப்போ ஸ்வீட் ஸ்டால் எடுத்திங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்ஸை அடுக்கி வச்சுக்கிட்டு முட்டாய் கடைக்காரன் வாங்கலைன்னு அடிக்கிறானா? நம்ம தானே பிரியப்பட்டு வாங்குகிறோம். தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு கணிகன் பூங்குன்றனார் சொன்னதற்கு அர்த்தமே அதுதான். எந்த தவறு நடந்தாலும் உங்கள் வீட்டில் அனைத்து வியாதிகள் எது இருக்குமே ஆனாலும் அதற்கு காரணம் நீங்கள் தேர்வு செய்த விஷயமே. ஏன்னா இயற்கை விவசாயம் என்பது ஐயா ரங்கநாதன் அவர்கள் துவங்கிய பொழுது, இங்கே மேடையில் இருக்கின்ற அத்தனை நபர்களும் துவங்கிய பொழுதெல்லாம் ரொம்ப அரிதாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு, விட்னஸ் இருக்கு, வெற்றியாளர்கள் இருக்காங்க. மாடை எப்படி வளர்க்கணும் மூந்தனை கேட்டால் தெரியும். இப்படி ஒன்றுக்கும் ஒரு சாட்சிகள் இருக்கிறாங்க. நம்ம பயப்பட வேண்டிய அவசியத்தில் இல்லை. நேற்று நிலை வேற. ஒரு உணவை கொடுத்து ஒரு நோயை எப்படி சரி பண்ணலாம், அதை வீரியம் இழக்க வைக்கலான்றதுக்கும் சாட்சிகள் நிறைய இருக்கு. அனைத்திற்கும் சாட்சி இருக்கு. இப்போ கீரைன்னு எடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா, மணத்தக்காளி நான் 8 இலையில சொன்னேன். மணத்தக்காளி ஒரே ஒரு கீரை 144 வியாதியை சரி பண்ணும். 144. பிரமிப்பான ஒரு இலை. எப்படி சாப்பிட்றது மணத்தக்காளியை? சும்மா 2 இலை 4 இலையை எடுத்து கழுவிட்டு மென்னம்னாலே போதும். சமைச்செல்லாம் சாப்பிட வேணாம், அதெல்லாம் அப்புறம். நலபாகம் தான் நம்மளை கிட்டத்தட்ட நாசப்படுத்தியதே. பீமபாகம் தான் வளப்படுத்தும். சமைத்த உணவு உயிரியல், அதாவது அது உயிர் வட்டம் சிதையத்தான் செய்யும். ஒரு நேச்சுரோபதிஸ்டா நான் அதை பதிவு தான் பண்ணணும். சமைத்து உண்பது நமது இச்சை, அது ஒரு பக்கம். ஆனால் ஒரு வேளையாச்சும் நம்ம வீட்டில் இயற்கை உணவு, இயற்கை விவசாயத்தில் விளைந்த பொருட்களை ஒருங்கிணைத்து அனைவரும் ஒன்றாக கூடி அமர்ந்து ஒருவேளை உங்கள் வீட்டில் இயற்கை உணவு சாப்பிட்டாலே அனைத்து வியாதியும் போயிடுமே. அந்த இயற்கை விவசாயம் என்பது உங்கள் காலடியில் இப்போ இருக்கே. இவர் பிரம்மாண்டமாக, எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொலைநோக்கு பார்வையில் இந்த அங்காடி திறக்கப்பட்டிருக்கு. அவர் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு, இந்த பொருளை வாங்கணும்னு அவசியம் இல்லைன்னு. ஆனால் வாங்கணும்னு சங்கல்பத்தோடு உட்காருங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அவர் சொல்லிடுவார், ஐயாவுக்கு பிரச்சனை இல்லை, அவர் இல்லாமல் நீங்கள் வாழலாம், ஆனால் அவர் பொருள் இல்லாமல் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இயற்கை விவசாய பொருட்கள் மட்டும்தான் இந்த உடலை பிரம்மாண்டமாக வச்சிருக்கும். இந்த உடல் என்பது 2 நிலை. ஒன்று ஃபிசிக்கல் பாடி, கண்ணுக்கு தெரியும். இன்னொன்று ஆப்ஸ்ட்ரல் பாடி, சப்டல் பாடின்னு அதை சொல்லலாம். அதுக்கு தமிழில் பேர் நுண்ணுடல். நுண்ணுடல்னா மனம். மனமும் உடலும் சேர்ந்தது தான் மனிதன். இதுக்கு அடிப்படை உடல் வேணும். இந்த உடல் வேணும்னா உணவு வேணும், உணவு வேணும்னா உழவன் வேணும். அந்த உழவன் தான் சம்பந்தமூர்த்தி. இந்த அங்காடியை திறப்பது தான் அவர் வேலை. இவருக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இருக்கிற இயற்கை அங்காடிகளுடைய நிலை. அதை சாத்துறதா நடத்துறதா நீங்க தான் முடிவு பண்ணணும்.
இன்றைக்கு தமிழ்நாடு பூராக இருக்கின்ற இயற்கை அங்காடிகள் சார்த்தப்படுமையானால் திறந்த அனைத்து அங்காடி நிறுவனர்களுக்கும் பெருமளவில் நஷ்டம் கிடையாது. ஆனால் அங்காடி சாத்தப்படுமையானால் பெருமளவு மக்களுக்கு நஷ்டம். 3 வேளையை இயற்கை விவசாய பொருளை தான் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீண்ட காலமாக இருக்கிறவங்க யாரும் இருந்தால் கை தூக்குங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான். சகோதரர் தூக்குறார் 2 பேர். இந்த 2 பேருக்காச்சும் இப்படிப்பட்ட சம்பந்த மூர்த்திகள் உருவாக வேண்டும். இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் பட்டினி கிடப்பாங்க. அப்ப அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி ஏன் நமக்கு வரல? ஆசை உறவாகாது, ஆதரவு சோறாகாது. ஆசைப்படுறதெல்லாம் உறவாயிடாது. அடையணும்னு ஒரு சங்கல்பம் வேணும். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சோறாயிடாது. வடிச்சு கொட்டினாதான் சோறு. எஃபர்ட் வேணும். திறப்பதற்காக இத்தனை மனிதர்கள் இயற்கை வட்டத்தில் ஐயாலாம் நிறைய பேரை உருவாக்கியிருக்கார். நிறைய பேரை உருவாக்கியிருக்கார். ஐயா சொன்னது மாதிரி சென்னை மாகாணத்தில் வந்து முதல் அங்காடி திறந்துக்கணும்னு ஒரு தைரியம் வந்திருக்குன்னாவே எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு உடல்நிலையில் அவருக்கு ஒரு சில குறைபாடு இருந்தாலும் அதையும் மீறி இத்தனை மணி நேரம் இந்த மேடையில் உட்கார்ந்துருக்காருன்னா அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட இயற்கை விவசாய தத்துவமும் அந்த உணவும். யாரும் இருக்க மாட்டாங்க, அவசியம் இல்லை. போய் படுத்தலாம். அவர் ஒன்று நாளைக்கு சோத்துக்கு போய் பை எடுத்துட்டு போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை ரங்கநாதன் ஐயாவுக்கு. ஏன் உட்கார்ந்துருக்காரு? நான் பெற்ற இன்பம் வையம் பெற வேண்டும். வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன். உன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம். தான் பற்ற தலைப்படும் தானே. திருமூலர் சொல்றான். திருமூலர் சாமியார் கிடையாது, அவன் தலை விஞ்ஞானி. என்ன சொன்னான்? வானத்துக்கு மேல ஒரு கடவுள் இருக்கு அப்படின்னு நீ நம்பி அது என்னன்னு என்ன கேட்டீங்கன்னா அது என்ன தெரியுமாடா? உன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம். உன் உடலுடன் ஒட்டி இருக்கின்ற உணர்வு. உணர்ச்சி அல்ல. உணர்ச்சி என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. உணர்ச்சி என்பது 1க்கு போகிறது, 2க்கு போகிறது, பொம்பளைய ஆம்பளைய பார்த்தா ஆசைப்படுவது, எச்சல் தூப்புவது, இப்படி உடலில் வருகின்ற உணர்ச்சி என்பது வேற. உணர்வு என்பது நாளைக்கு நம் சமூகத்திற்கு என்ன நேருமோ என்று நினைத்து இன்று பொறுப்புடன் இருப்பதற்கு பெயர் உணர்வு. அந்த உணர்வு உன் சதையுடன் பின்னி பிணைந்து இருக்குமே, ஆனால் அதுக்கு பேரு தான் கடவுள். இது எப்ப தெரியும்? தான் பற்ற தலைப்படும் தானே. அது எப்ப சாத்தியம்? சோறு தின்னாதான் சாத்தியம். என்ன சோறு? பாரம்பரியம். ஒண்ணுமே செய்ய வேணாம். பாரதி அழகா பாடிட்டு போயிட்டான். மானுடர் உள்ளாவிடினும் வித்து நடாவிடினும் அன்று நீர் பாய்ச்சாவிடினும் வரம்பு கட்டாவிடினும் வானுலகு நீர் தெரு மேல்மண் மீது மரங்கள் நெற்கள் புற்கள் மலிந்திருக்கும் என்றோ. பயோடைவர்சிட்டி. நான் எதற்கும் அஞ்சுகிறேன் மானிடரே, நீங்கள் உன் உடலை வருத்தாதீர். உணவு இயற்கை கொடுக்கும். உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். ஹார்மனி. எது மேல அன்பு? இந்த பிரபஞ்சத்து மேல அன்பு. பார்க்கறது மேலாம் அன்பு. வீட்டில் இருக்கிறவங்க மேலேயே அன்பு இல்லையே. கணவனுக்கு மனைவி மேல அன்பு இல்லை, மனைவிக்கு கணவன் மேல அன்பு இல்லை, வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மேல அன்பு இல்லை. அப்புறம் எப்படி பயிரை போய் நம்ம அன்பு செலுத்துறது? அப்புறம் எப்படி விலங்கினங்களை பாயது அன்பு செலுத்துறது? ஒரு பயிர் நல்லா இருக்கு, அழகா இருக்குன்னா அதுக்கு என்ன அடையாளம்? ஒரு மாமரமாக இருக்கட்டும், தென்னை மரமாக இருக்கட்டும், அது நெல்லா இருக்கட்டும், புல்லா இருக்கட்டும், பூண்டா இருக்கட்டும், காய்கறியா இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு பயிர் அழகா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அளவுகோல்? அங்க பூச்சி வரணும், அவ்வளவுதான். பயிருக்கு பூச்சி வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? பயிர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பூச்சி வர்றது அவசியமா? அவசியம் இல்லையா? அவசியம். பூச்சி வந்துருச்சுன்னு சொன்னாலே பின்னாடியே யாரு வருவா? பூச்சை சாப்பிடக்கூடிய ஒட்டுண்ணி வரும், பாராசைட்ஸ். பூச்சி பயிர் நல்லா வந்துச்சு, பூச்சி வந்துச்சு, பூச்சை சாப்பிட்ற ஒட்டுண்ணி வந்துச்சு அப்படின்னாவே பூச்சியையும் இந்த ஒட்டுண்ணியையும் சாப்பிட்ற ஊனுண்ணி வரும். பிரிடேட்டர்ஸ்ன்னு சொல்லுறது ஊனுண்ணி. அப்ப பயிர், பூச்சி, ஒட்டுண்ணி, ஊனுண்ணி இதெல்லாம் சேர்ந்த அந்த இடத்துக்கு பேர் என்ன? அதான் சொர்க்கம், அதான் ஹெவன். அப்ப உங்களுடைய ரோல் ஒண்ணு இல்ல, ஒண்ணு பார்த்துக்கும். எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் வல்லரசாக இருக்காது. ஒன்னு வரம்பு மீறும் பொழுது இயற்கை அதை சமன்படுத்தி விடும். ஒரு பொம்பளை பிள்ளை அழகா இருக்கு அல்லது ஒரு ஆம்பளை பிள்ளை அழகா இருக்குன்னா ரோட்ல போறப்ப ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளையும், பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளையும் பார்க்கறது இயல்பு தானே, யாரா இருந்தாலும். அப்ப நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளையோ அல்லது ஆம்பளை பிள்ளையோ அழகா இருக்குங்கிறதுக்கு அளவுகோல் என்ன? இன்னொரு மாற்று பாலின பிள்ளை பார்க்கணும்.
பார்க்கலன்னா நம்ம புள்ள நம்ம அழகா இல்லைன்னு அர்த்தம். அது பையனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ நம்ம வயக்காட்டில் பயிர் நல்லா இருக்குன்னாலே பூச்சி வரதானே செய்யணும். அப்போ உழவனுடைய வேலை என்னன்னா சூழலை கவனிப்பது. நம்மாழ்வார் ஐயா கூட சொல்லுவார், ஒன்றும் செய்ய வேணாம் விவசாயி, ஒரு நாளைக்கு 2 வாட்டி மனதார ஃபோக்கஸ்டாம்பர், அதாவது முழுமையானதோட, சும்மா ஏதோ வாங்கின கடனை கட்டணுமே வீட்டில் இருக்கிறதுக்கு பதில் இந்த காட்டை சுற்றுவோன்னு சுற்றுறதில்ல. காட்டுக்குள்ளே போய் நம்ம உழவர்களுக்கும் ஒரு சில ஒழுக்கத்தை நம்ம இன்னும் கற்றுக்கணும். நீங்கள் ஒரு கடையில் வேலை பார்க்குறீங்க, அல்லது ஒரு அங்காடியில் வேறு எங்கேயோ வேலை பார்க்குறீங்க, இல்லை சாஃப்ட்வேர் நிறையா பேர் இருக்கீங்க, நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா உள்ளே போகிறப்ப அவங்க சட்டை பேண்ட்டு மட்டும்தான் போட்டிருக்கலாம், பாக்கி எதுவும் செல்ஃபோன் கூட வச்சுக்க முடியாது, அதெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா சம்பளம் கொடுக்குறவனுக்கு வேலை பார்க்குறப்ப சில கட்டுப்பாடு உண்டு. ஆனால் உழவர்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா வயக்காட்டுக்குள்ளே போய் தான் செல்ஃபோனில் உட்காந்து விடிய விடிய பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய உழவர்களை நம்ம சந்திக்கிறோம், காட்டு உள்ள போனவுடனே செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கே உங்கள் தொழில் மேலே ஒரு நம்பிக்கையோ இல்லை ஒரு புரிதலோ அல்லது ஒரு பிரத்யேகமான பார்வையோ இல்லை, ஃபோக்கஸ்ட் இல்லை. ஒரு சாதாரண விஷயத்திலேயே நம்ம ஃபோக்கஸ்டாக இல்லை அப்படின்னா விவசாயத்தில் எப்படி கற்றுக்கிறது? உங்களுக்கு அறிவை வேளாண்மையில் ஒரு பாடசாலையோ ஒரு பாட புத்தகமோ அல்லது இன்னொரு அறிவோ தராது. அப்போ அறிவை எப்படி கற்றுக்கிறது? கண்ணு பார்த்தா கை செய்யணும்னு பழமொழி சொல்கிறோம் இல்லையா? கண்ணு பார்த்தா கை செய்யும், பார்த்த உடனே நமக்கு எப்படி செய்ய போகிறோங்கிறது வந்துடும். நம்மாழ்வார் ஐயா சொன்னது, ஒரு வனத்திற்குள், காட்டிற்குள், வயலுக்குள், நிலத்திற்குள் ஒரு உழவன் தினசரி 2 வேளை சும்மா சுற்றி வந்தால் போதும், அவனுக்கு வேளாண்மை அறிவு நிரம்ப கிடைத்து விடும். ஆனால் நம்ம வர்றோமா? வரல. மீறி வந்தாலும் எப்படி வர்றோம்? வேற ஒரு திட்டத்தோடு போகிறோம். ஒரு பிள்ளைய பார்க்குறப்பயே அதுக்கு கேன்சர் வந்துருமோன்னு நம்ம பிள்ளைய பார்ப்போமா, வளர்ப்போமா? எவ்வளோ இன்பமாக ஒரு குழந்தைய பார்ப்போம். ஆனால் ஒரு பயிரை பார்க்குறப்ப இதுக்கு நோய் வந்துருமோ, நான் மெட்ராஸுக்கு போகணும், 1 வாரம் வரமாட்டேன், இன்றைக்கே எதுவும் அடிச்சுட்டு போயிடலாமான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 வருஷங்களுக்கு பிள்ளைக்கு கேன்சர் வந்துடும், இன்றைக்கே கீமோதெரப்பி கொடுங்களேன். எவ்வளோ ஒரு வன்மமான ஒரு எண்ணம். இயற்கை என்ன உங்களது தலையிட்ட நமக்கே புள்ள குட்டியை வளர்க்க தெரியாமல் தான் பாதி பேர் அகாலத்தில் போயிடுறோம். நம்மெல்லாம் போய் பயிர் வளர்த்து அந்த பயிர் உருப்புறதுக்கா? எந்த பயிரையும் நாம் வளர்க்க வேண்டியதில்லை. வனத்தை நம்மளை மாதிரி மனுஷன்டேந்து விலங்கிட்டேந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு காப்பு. வள்ளுவனே அதான் சொல்கிறான், ஏரினும் நன்றால் எரியிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு. அழகான திருக்குறள். என்ன சொல்கிறாரு? சும்மா இருக்கிறவனை ஏறுகட்ட சொல்கிறாரு. ஏறுகட்ட ஆரம்பித்தோன்னே சொல்கிறாரு, நீ ஏறுகட்டி கிழிச்சது போதும், ஏரினும் நன்றால் எரியிடுதல். அது தேவையில்லை, ஏதோ குப்பை குளத்தை எடுத்து கொண்டு போய் கொஞ்சம் ஒளிச்சலாக இருக்கிற நேரத்தில் வயக்காட்டில் போடுங்கிறாரு. அதை போட ஆரம்பித்தோன்னே சொல்கிறாரு, அதெல்லாம் வேணையா, இது ஏன் வெட்டி வேலை செஞ்சுட்டு இருக்க? ஏரினும் நன்றாம் எரியிடுதல் கட்டபின், அதை செய்ய ஆரம்பித்தோடனே நீரினும் நன்றதன் காப்பு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த தண்ணி கிண்ணி வெளியில் விடாமல் ஒரு வரப்பு கிறப்ப அப்படி சுற்றி வச்சுக்கிட்டு தண்ணியை பெர்குலேட் பண்ணுறதுக்கு உள்ளே தண்ணி இறங்குறது மாதிரி ஒரு வரப்பு வாய்க்கால பாரு, மோட்டை சாட்டை அடித்து வெளியில் போயிடாமல் பார்த்துக்க. அதை செய்ய ஆரம்பித்தோன்னு சொல்கிறாரு, நீ ஒன்றும் செஞ்சு நீ விவசாயத்தை ஒன்றும் பண்ண முடியாது, அது பார்த்துக்கும். நீ காப்பு, எக்ஸிக்யூஷன், ப்ரொடெக்ஷன், உன்னுடைய பார்வை என்ன பண்ணணுங்கிறாரு. உன்ன மாதிரி ஒரு மனுஷன் பறிச்சிடாம, ஒரு ஆடு மாடு தின்னுடாம, ஒரு கரெக்டாக இருக்காங்கிறத ஒரு காப்பு மட்டும் பாரு. வேற ஒன்றுமே விவசாயத்தில் வேலையே இல்லை. பயிரை வளர்க்குறேன், ஒன்றுமே வளர்க்க முடியாது. நம்ம வளர்த்த லட்சணம் தான் பாருங்களேன். ஒரு காடை போய் பாருங்க, அண்ணாந்து பார்த்தா கழுத்து வலிக்கிற அளவுக்கு மரம், அவ்வளோ பிளன்த் அண்ட் கிரித் அவ்வளவு இருக்கு. ஆனால் நம்ம தேக்கு மரத்தை போட்டால் கலைமான் கொம்பு மாதிரி இப்படி இருக்கு, 7 கிளையோட வந்திருக்கு. அது எதுக்குமே லாய்க்கு இல்லாத தேக்கா இருக்கு. அப்படின்னாவே என்ன அர்த்தம்? நம்ம ஒழுங்கு அப்படின்னு செய்யறது எல்லாமே கிரைம், குற்றம். ஒழுங்கு என்பது இயற்கையில் தானாக வடிவமைத்துக்கொள்ளும். அதுதான் ஆங்கிலத்தில் மியூட்டேஷன் சொல்றது. சின்ன சின்ன விஷயம்தான். நம்ம பொறுக்கி திங்கிற புத்தி தெளிவாக நமக்கு இருந்துச்சுன்னா வீட்டில் வியாதிங்கிறது வராது. வாங்கி திங்கிறதுலேருந்து மாறி பொறுக்கி திங்கிறதுக்கு வரணும். ஒரு வனம், ஒரு வயக்காட்டு உள்ள போனால் பொறுக்கி திங்கிறது அழகா. ஒரு வனத்திற்கு அளவுகோலே என்ன சொல்லுவாங்க? ஒரு வனம் அப்படின்னா உள்ள நுழைஞ்சிங்கன்னா அப்படி உழுக்குன்னா பழம் வரணும், பறிச்சிங்கன்னா காய் வரணும், பொறுக்குனீங்கன்னா பூ வரணும், தோண்டி எடுத்தீங்கன்னா கொட்டை பருப்பு, நட்ஸ் ஏதாச்சும் ஒன்று, பாதாங்கொட்டையோ அது மாதிரிலாம் பொறுக்கலாம், எடுத்துக்கலாம். தந்திரமாக போனீங்கன்னா என்ன எடுக்கலாம்?
தந்திரமாக எடுத்தீங்கன்னா தேன். திருட்டுத்தனமாக பார்த்து பதுங்கி போய் எடுத்தீங்கன்னா முட்டை எடுக்கலாம், காடு. மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருக்குன்னா அங்கே காளான் இருக்கும். விரட்டி பிடிச்சிங்கன்னா மாமிசம் கிடைக்கும். நீங்கள் மாமிசம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் எனக்கு அக்கறை இல்லை. அப்ப இவ்வளவும் கிடைக்கிற இடத்துக்கு பேர் என்ன? ஃபுட் பாஸ்கெட், உணவு கூடை. அந்த உணவு கூடைக்கு பேர் என்ன? வனம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? நெல்லுன்னா நெல்லு காடு, கரும்புன்னா கரும்பு காடு, மான்னா மா காடு. ஒற்றை பயிர் என்பது உழவனையும் நுகர்வோனையும் ஒழித்து விடும். கூட்டுப்பயிர் என்பது உழவனையும் நுகர்வோரையும் நிலைத்து இருக்க வைக்கும். தனி மனித ஆயுள், நானா இருக்கட்டும், இங்க இருக்கிற யாராக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் லைஃப்ங்கிறது நிரந்தரமா கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் மனிதன் என்ற ஒரு ஸ்பீசி, ஒரு உயிரினம் என்றென்றும் இருக்கும். அதற்காக நாம் யோசித்து செயல்பட வேண்டும். தனி மனித ஆயுள் நிரந்தரம் அல்ல. என்னைக்கு வேணாலும் நானும் நீங்களும் போய் சேர்ந்துடலாம். நமக்கு போய் ஜாதகத்தை தூக்கிட்டு எப்போ போகணும்னு பார்க்க வேணாம். இப்போ போகிற போக பார்த்தா ஊருக்கே போக முடியாது, அவ்வளவு பிரச்சனை இருக்குது நாட்டிலையும் வீட்லேயும். உள்ள மூக்கு வழியாக இருக்கிற காற்று நஞ்சு, குடிக்கின்ற நீர் நஞ்சு, உண்ணுகின்ற உணவு நஞ்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும், தைரியமாக இருக்கணும். ஆனால் எதை நோக்கிய பயணத்தில் இருக்கணும்? அடுத்த தலைமுறைக்கு யோக்கியமான உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பதில் பொறுப்பு இன்றே இப்பொழுதே முளைத்து விட வேண்டும். இல்லைன்னா திரும்பி 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 வள்ளுவரையும் வாசுகையையும் திருமூலரையும் வள்ளலாரையும் இயேசுபிரானையும் நபிகள் நாயகனையும் சொல்லிக்கிட்டே நம்ம காலத்தை ஓட்டிடலாம். இன்னைக்கு இருக்கிற நம்ம எல்லாம் நுகர்வு கலாச்சாரத்தின் தீவிர வெறித்தனமான நச்சு மிருகங்கள். நம்ம எல்லாருமே வெறித்தனமாக நுகர்வு கலாச்சாரத்தில் இருக்கிற மிருகங்கள். ஒரு புள்ளி விவரம் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகின்ற நுகர்வு கலாச்சார ஆசையின் அளவுகோல் நமக்கு தினசரி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உலகம் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொண்டிருக்கோ இந்த ஐஸ்வர்யம் பத்தாது உங்க ஆசைக்கு. இது மாதிரி 7 உலகம் வேணுமா? 7 உலகம் இருக்குமே. ஆனால் நமது ஆசை அனைத்தும் போற அளவுக்கு இன்னைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன இதுக்கு பேரு? தேவையல்ல, பேராசை. நீட் அல்ல, கிரீடு. அப்ப கிரீடு ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னும் 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 கண்டிப்பாக எதையும் நாம் அனுபவிக்க முடியாமல் நாம் அழிந்தால் கூட பரவாயில்லை. பேராசையின் உச்சத்தில் இருக்கின்ற தீய விலங்குன்னே நமக்கு தலைப்பு கொடுக்குறோம். ஆனால் ஒன்றுமே அறியாத பச்சிலம் குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் பிறக்க போறவங்களும் என்ன பாவம் செய்தார்கள்? அந்த பிஞ்சுகள். அந்த பிஞ்சுகளுக்காக நாம் இன்று நஞ்சை தவிர்த்து யோகியமாக சிந்திக்க வேண்டும். நம் உணவில் ஒரு சில விஷயங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நேரம் நிறையா நான் இப்பயே எடுத்திருக்கேன். ஏன்னா விஷயங்கள் நிறையா இருக்கிறதுனால திரும்ப திரும்ப நம்ம சந்திக்க முடியும். தினசரி உணவில் தேனை சேர்த்துக்கொள்ளுங்கள். தேன் இல்லாத ஒரு நாளை நீங்கள் எப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, தேனா மலச்சிக்கல் வருமே, தேன் சாப்பிட்டாலே நம்ம கான்ஸ்டிபேஷன் வந்துருமே. சகோதர சகோதரிகளே, அதை சொல்லுகின்றவர்கள் வீட்டில் அவங்க தாத்தா காலத்தில் வாங்கின ஒரு 50 மில்லி தான் தேன் வச்சிருப்பார். தேனை வாங்கியே இருக்க மாட்டார். ஆனால் தேன் சாப்பிட்டா மலச்சிக்கல் வரும்னு சொல்லுவார். எலுமிச்சம்பழத்தை குடிச்சே இருக்க மாட்டார். எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்டா ஆண் தன்மை போயிடும் பாரு. தான் என்ன சொல்கிறோம் செய்கிறோம் என்று தெரியாமலே நிறைய மக்கள் அவதூறை, நல்ல விஷயத்தை அவதூறு என்று பரப்பிக்கிட்டு வருவாங்க. தேன் தினசரி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஊட்டச்சத்து குறைபாடு வராது. புள்ளிவரமாக சொல்ல வேண்டுமானால் நீங்கள் சாப்பிடுகின்ற அல்லது வைத்திருக்கின்ற அல்லது உண்ண நினைக்கின்ற தேனில் 22 ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்ஸ், 28 மினரல்ஸ், தாது உப்புக்கள், 11 சக்கரை சத்து. இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் தேன். உங்கள்கிட்ட தேன் பெட்டி இருந்துச்சுன்னா வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள். செய்ய முடியவில்லையா? பயப்படாதீர்கள், இவர்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள். செய் அல்லது சேர்ந்து கொள். உங்களால் செய்ய முடியுதா? செய்யுங்க, சந்தோஷம். செய்ய முடியலையா? செய்கிறவங்களோட சேர்ந்துக்குங்க. அனைவரும் வளம் பெறலாம், நலம் பெறலாம். இந்த இடத்துல பெரியார் சொன்னது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நிறைய யோசி, வந்துட்டு பேசாதம்பார், வந்துட்டு குதர்க்கம் பண்ணாத. வர்றதுக்கு முன்னாடி இயற்கை விவசாயம்னா என்ன, இயற்கை மருத்துவம்னா என்ன, நான் 1000 கேள்வி கேளு. நிற்க வச்சு சட்டையை பிடிச்சி கேளு. இயற்கை விவசாயம் திங்கிறவன்லாம் பொழைச்சிக்குவீங்களா, மற்றவன்லாம் செத்து போயிடுவானா நினைக்கிறதெல்லாம் கேளு. இதுக்கெல்லாம் உனக்கு விடை கிடைச்சி வந்ததுக்கு அப்புறம் இடையில திரும்பி இயற்கை விவசாயம் லாபம் வருமா அப்படின்னு திரும்பி கேட்டா
அவர்கள்